கடந்த மாதம் ஜூன் 25ஆம் தேதி இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்பட 4 வீரர்களை கொண்ட குழு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்பப்பட்டது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து புறப்பட்ட விண்கலம் 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தது. 17 நாட்கள் அங்கு தங்கியிருந்து சுமார் 60 வகையான ஆய்வுகளை மேற்கொண்டனர். குறிப்பாக நெல், காராமணி, எள், கத்தரி, தக்காளி உள்ளிட்ட 6 வகைகளை சேர்ந்த 4000 விதைகளை சுக்லா விண்வெளிக்கு எடுத்துச் சென்றார் மற்றும் அந்த விதைகளை அவர் விண்வெளியில் சிறப்பு பெட்டிகளில் வைத்து முளைக்கச் செய்தார். இந்த ஆராய்ச்சியில் இஸ்ரோ, கேரள வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் ஐரோப்பிய விண்வெளி முகமை ஆகியவையும் முக்கிய பங்காற்றினர். ஜூலை 14 திங்கட்கிழமை மாலை 4:35 மணியளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டிராகன் விண்கலத்தில் பூமிக்கு புறப்பட்ட குழுவினர் சுமார் 23 மணி நேர பயணத்திற்கு பிறகு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் பசிபிக் கடலில் விண்கலம் தரையிறங்கியது. விண்கலம் தரையிறங்கி 30 நிமிடங்களுக்கு பிறகு கிரேன் மூலம் கப்பல் தளத்துக்கு விண்கலம் தூக்கப்பட்டு அதன் பிறகு கதவுகள் திறக்கப்பட்டு 4 வீரர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். விண்கலத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட பிறகு சுமார் 2 வாரங்கள் 4 வீரர்களும் பல்வேறு மருத்துவ ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த நடைமுறைகளுக்கு பிறகே சுபான்ஷு சுக்லா இந்தியா திரும்புவார் என இஸ்ரோ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர்.